Hello friends, welcome to our channel. Friends, ஹோட்டல்ஸ்க்கு போனாலோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாலோ நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி மசாலா தோசைங்க. இதை நம்ம அடிக்கடி வீட்டுல செஞ்சிருக்க மாட்டோம். வாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான முறையில மசாலா தோசை எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். அதுக்காக ஒரு 5 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இப்ப நல்லா வெந்துருச்சுங்க. இத இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்க மசிக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க மசிச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இந்த மசாலா தோசை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்குங்க. சோ நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரியே கடுகு இப்ப பொரிஞ்சிருச்சு. வெள்ளை உளுந்த பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி துண்டு கொஞ்சமா சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி உள்ள சேர்த்தாச்சுங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி மசாலா தோசை செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்குங்க. கூடவே ஒரு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க. நம்ம இதுல வெஜிடபிள்ஸ் பீன்ஸ், கேரட், பட்டாணி இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஊற வச்சு வேக வச்சதுக்கு அப்புறமா உள்ள சேர்த்துக்கோங்க. கேரட் இன்னைக்கு நான் ஒரு கேரட் சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கேங்க. இன்னைக்கு நான் கேரட் உருளைக்கிழங்கு தான் சேர்த்திருக்கேன். கேரட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1 நிமிஷம் அப்படியே வதங்கட்டுங்க. அடுத்ததா நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இத இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இத நல்லா கிளறி விட்டுலாங்க. இந்த மாதிரி நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. நீங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டீங்கன்னா இப்ப கொஞ்சமா கம்மியா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம மல்லித்தலை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அதையும் மேலால தூவி விட்டுலாம். தூவி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நமக்கு தோசைக்கு தேவையான மசால் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மசால் தோசை செய்யறதுக்கு குறைவான டைமே தேவைப்படுங்க. சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை அப்படியே எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா தோசைக்கல் சூடு பண்ணியாச்சு. இப்ப நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி தோசை ஊத்திக்கோங்க. மேலால நெய் இல்லைன்னா எண்ணெய் 2ல ஏதாச்சும் ஒண்ணு அப்படியே ஊத்திக்கோங்க. நம்ம வீட்டுல பிளைனா தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரின்னு சாப்பிட்டு நமக்கு ரொம்பவே போர் அடிச்சிருங்க. அப்படி இருக்கிற சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி நீங்க மசால் தோசை வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும். தோசை வெந்ததுக்கு அப்புறமா கல்லில கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊத்திட்டு இந்த மாதிரி மேலால தேய்ச்சி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா மசாலா எடுத்து தோசையில வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அப்படியே எடுத்து மசாலா எடுத்து தோசை மேல வச்சுக்கோங்க. தோசை வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப லைட்டா அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சைடுல போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு சைடும் அப்படியே எடுத்து திருப்பி விட்டுக்கோங்க. நமக்கு ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் மசால் தோசை இப்ப நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்க, பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. அடுத்ததா இன்னொரு தோசையை ஊத்திடலாங்க. இன்னொரு தோசையும் இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. தோசை ஊத்தும் போது கொஞ்சமா பெருசா ஊத்திக்கோங்க. இந்த தோசையும் நல்லா வேகட்டுங்க. மேலால நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு நெய் ஊத்திருக்கேன். பாருங்க, நமக்கு அப்படியே தோசை வெந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே சட்டுகத்துல எண்ணெய் ஊத்தி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நம்ம தோசைக்கு நடுவுல வேணாலும் மசால் வச்சுக்கலாம், இல்ல தோசை ஃபுல்லா வேணாலும் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு. இப்ப நான் இந்த தோசையில மசாலா ஃபுல்லா வைக்க போறேன். மசால் ஃபுல்லா தடவ போறேன். தோசை ஃபுல்லா இந்த மசால் தோசையை நீங்க எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, தோசை ஃபுல்லா இப்ப மசால் தடவியாச்சு. மேலால வேணாலும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம அப்படியே ஒரு சைடு திருப்பிட்டு இன்னொரு சைடும் திருப்பி விட்டுடலாங்க. பாருங்க, பாக்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரொம்ப சூப்பரான மசால் தோசை இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். இதை நீங்க சட்னி, சாம்பார், இல்ல இட்லி பொடி இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும். நீங்க பிளைனா கூட சாப்பிடலாம். அது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.